பார்க்கலாம். ஸ்ட்ரிங் ஃபோன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் ஃபோன் என்னன்னு தெரியலனா சொல்கிறேன். ஸ்ட்ரிங் ஃபோன்னால் முதல் வந்து பழைய காலத்தில் அதான் வந்து ஃபோனாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒயர்டு ஃபோன் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ தான் ஒயர்லெஸ் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்துருச்சு. பட் அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதை வந்து செய்கிறக்காக நான் இன்னொருத்தனை வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து வந்திருக்கான். ஏன்னா அது வந்து நம்ம ஒருத்தரால் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ண முடியாது. அதனால நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டையும் வந்து கூப்பிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்ட்ரிங் ஃபோன் தான் பண்ண போகிறோம். ஸோ அவன் சைடில் தான் நின்றுட்டுருக்கான். ஹாய். ஸோ ஓகேவா. ஸோ இவனும் நானும் தான் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஸ்ட்ரிங் ஃபோனை எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என் சேனல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்ட்ரிங் ஃபோன் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 2 1 யூஸ் கப்ஸ் வந்து வேணும். அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங் வந்து வேணும், அதாவது கயிறு வந்து வேணும். பூ கட்டுற நூலே நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான நூல் எடுத்தால் கூட ஓகே தான். இப்போ அந்த நூலை அதோட எண்டையும் ஸ்டார்ட்டையும் வந்து எடுத்துக்கலாம். ஒரு எண்டையும் ஒரு எண்டை வந்துட்டு ஒரு கப்பில் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இன்னொரு எண்டை வந்து இன்னொரு கப்பில் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்ட்ரிங் ஃபோன் வந்து ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ரிங் ஃபோனை நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஸ்ட்ரிங் ஃபோன் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்குறக்காக என்னோடய அசிஸ்டண்ட்டாக நம்மளோட ஜிஷ்ணு வந்து நிற்கிறாரு. இப்போ வந்து நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிஷ்ணு வந்து பேச போகிறாரு. நம்ம வந்து ஜிஷ்ணு வந்து பேச போகிறாரு. நம்ம வந்து அதை கேட்க போகிறோம். ஸோ இப்போ நான் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது கேட்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இப்போ நம்ம பேச போகிறோம், அவனுக்கு கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரணவ் தான் நம்மளுக்கு பேசி காமிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அந்த சேனல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அப்புறம் அந்த பெல் ஐக்கனையும் அமுத்திக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நான் எந்த வீடியோ பெல்லும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை மட்டும் கண்டிப்பாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் போகவே மாட்டேங்குது, அதனால தான் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் ஷேர் அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விட்டு வந்து பாருங்கள். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரணவ்.